Okay, who am I? Style. Power. And speed. But truly, who am I? I'm style. Well, அதெல்லாம் அப்போ. இப்போ நான் வரும் குப்பை. எனக்கு என்ன ஆச்சு? காதலில் விழுற ஒவ்வொருத்தனுக்கும் ஆகிற அதே கதி தான். மேலாக இருந்தா என்ன, டெஃபினெட்லி மேலாக இருந்தா என்ன, லவ்னு வந்துட்டா நம்ம எல்லாருமே டெஃபினெட்லி ஃபெயில் தான். செம்ம குரூப் எங்களுது. ஒரே திங்கிங், ஒரே பேஷன், பறக்கணும். மற்ற குரூப்பை விட எங்களை வித்தியாசப்படுத்தி காட்டினது எங்களோட சென்ஸ் ஆஃப் ஸ்டைல். I just loved my group. டெய்லி ஆகாஷ் காலேஜில் ட்ராப் பண்ணி திருப்பி போகிற வரைக்கும் செம்ம கலாட்டாவாக இருக்கும். கேர்ள்ஸ் கூடயா? நோ வே. எங்களுக்கு பிடிக்காத ரெண்டு விஷயம், ஒன்று மைலேஜ், இன்னொன்று கேர்ள்ஸ். வி ஜஸ்ட் ஹேட்டட் கேர்ள்ஸ். அந்த கலர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? யக். மோட்டார் சைக்கிள் இனத்துக்கே ஒரு இழுக்கு. பைக்ஸ்க்கு முக்கியம் ரெண்டு தான், ஒன்று பவர், இன்னொன்று ஸ்பீட். ரெண்டுமே கிடையாது இவங்க கிட்ட. சும்மா கலராக வருவாங்க. இந்த வெட்டி பசங்களும் லைட் அடிச்சுட்டே போய் பக்கத்தில் நிற்பாங்க. அந்த மாதிரி சில பேர் இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் கடலை போட்டு வெடலை பசங்க. But we weren't one of those. We weren't boys. We were men. பவர், ஸ்பீட் எல்லார்கிட்ட இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்வாப்னஸ், ஃபினஸ், எலிகன்ஸ், ஒரு ஸ்டைல் எங்ககிட்ட மட்டும்தான் இருந்தது. We weren't just men. We were gentlemen. அப்போதான் வந்தா the perfect woman. ஓட்டிட்டு வந்தது அனு. ஆகாஷ் உடனே விழுந்தான். Love at first sight. இன்னும் எங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், அது எப்படி பார்த்த உடனே லவ் வருமோ? இல்லை, அட்லீஸ்ட் அது லவ்னு சொல்லாமலாவது இருக்கலாம். வாட் எவர், எனக்கு தான் உலகமே மாறிப்போச்சு.
கொஞ்ச நாளில் ப்ரைவேட்டாக ஒரு இடத்துக்கு மாற்றினான். சரி, பசங்களை வீக்கெண்ட்ஸ்லையாவது பார்க்கலான்னா அதுவும் போச்சு. ஒன்ஸ் ஈசிஆர் போனோம். சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது. மகாபலிபுரம் போகிறதுக்கு ஆகாஷ் 2.5 மணி நேரம் எடுத்தான். ஒட்ட வெயில், அர்னிங் டார் ரோட்டில். அவனுக்கு ஒன்றும் தெரில, ஏன்னா கூட 30-35 நிமிஷத்தில் போன காலம்லாம் உண்டு. 45 நிமிஷத்துக்கு அதிகமாக நாங்கள் போனதே இல்லை. பசங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது நான் காமெடி பீஸ் ஆகிடுவேன். இதை விட என்ன கொடுமைனா, கழட்டி வச்ச ரியர் வியூ மிரர் 2த்தையும் எடுத்து மாட்டிட்டான். எதுக்குன்னு புரிஞ்சிருக்குமே. மேரிட் அங்கிள்ஸ் பைக்கில் தான் ரியர் வியூ மிரர் இருக்கும். என்ன மாதிரி ஒரு இல ரத்தத்தை இப்படி அங்கிள் ஆக்கிட்டானே ஆகாஷ். நெக்ஸ்ட் ரைடில் அணுவை கீழே தள்ளிவிட்டா அப்புறம் பேக் டு ஆர் கேங். வேண்டாம், பேட் ஐடியா. சரி, அவ வண்டியை போட்டு தள்ளிட்டா? பார்த்தாலே பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இன்ஷூர் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இன்சூரன்ஸ் கிளைம்னு சர்வீஸ் சென்டரில் ஒரு வாரம் கிடப்பா. அப்போ அந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம பசங்களோட தான். அதுக்குள்ளே அவங்க வேறு ஐடியா ஏதாவது கொடுப்பாங்க. ஃபுல் டைம் இவங்களை காலி பண்ணுறதுக்கு வழி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே அனு வரல, உடம்பு சரியில்லை போல. அவள் வருவான்ற நினைப்பில் இந்த மொக்க ஆகாஷ் என்னை தனியாக விட்டான். நல்ல வேலை ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸோட லஞ்சுக்கு போனான். திரும்பி வந்த உடனே பசங்க கூட விட்டான். பா, வாட் அ மோமெண்ட். லைட்டாக ஆயில் கூட லீக் ஆகிருக்கும். அவ்வளோ ஃபீலிங். பசங்கிட்ட பிளானை சொன்னேன். அப்புறம்தான் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டேன்னு தெரிஞ்சது. ஆஃப்டர் ஆல், weren't we gentlemen? அவளை போய் அதுக்கு பதில் இன்னொரு ஐடியா கொடுத்தாங்க. ஆகாஷும் அனு பிரேக்கப் ஆயிட்டாங்கன்னா சூப்பர், வில் பி பேக் டு அவர் குட் ஓல்ட் டேஸ். இது செம்ம பிளானாக இருந்தது. இந்த மனுஷங்களுக்கு லவ்வை பற்றி ஒரு இழவும் தெரியாது. பார்த்த உடனே ஒரு பொண்ணுக்கிட்ட வழிய வேண்டியது. அப்புறம் எப்படியோ மொக்க போட்டு உஷார் பண்ணிட்டு அது வேற லவ்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் என்ன ஆகும்? விழுந்த வேகத்திலேயே பிரேக்கப் தான். Isn't love something deeper? சும்மா பார்த்த உடனே வருமா? பழக பழக தானே உணர்வோம். You have to feel the other person. எப்போ நமக்கு பிடிச்சதை விட அவளுக்கு பிடிச்சது எதுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ட்ரூ லவ் பிகின்ஸ். ஓகே, who cares? Operation Breakup begins.
ஓ, ஹெட்லைட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே, ஏன் கேட்குற? இல்லை, நான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் திரும்பிடுறியே. ஸோ உன் ஹெட்லைட்டில் ஏதோ ப்ராப்ளம், என்கிட்ட காட்ட வைக்கப்படுறேன்னு நினச்சேன். வாட்? வெக்கமா? எனக்கா? நோ வே. ஓ, அப்போது வெக்கமே இல்லாத ஜீவன்னு சொல்லு. அவ கலாய்ச்சா கூட ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. இவன் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை. There was something special about this girl. Probably வீரன் ரொம்ப இருந்தா வெக்கம் போயிடும் போல. ஓ, அப்படியா? ஆஹா, சரி, ஐ காட் இட் அவுட். என் பிக்கப் ரொம்ப ஸ்லோ. சர்வீஸ் சென்டரில் மொக்கையாக டியூன் பண்ணுறாங்க. நீ எந்த மெக்கானிக் கிட்ட போகிறேன்னு சொல்லு, நான் எப்படியாச்சும் அனுவாங்க தள்ளிட்டு போய் பெட்டராக டியூன் பண்ணிக்கிறேன். வாட்? நீலாம் பிக்கப் பற்றி கவலைப்படுவியா? யா, அஃப்கோர்ஸ். நானும் பைக் தானே. And I believe two things are really important: power and speed. பட் கேர்ள்ஸ்லாம் இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்கன்னு நினச்சேன். அது கேர்ள்ஸ். ஐ எம் அ உமன். Wow, my piston just skipped a beat. அதுக்கப்புறம் நடந்த எங்கள் மீட்டிங்ஸ்லாம் வேற மாதிரி, வேற லெவல். அவ கம்பெனி பிடிக்க ஆரம்பிச்சது. அவ பேச்சு பிடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அவளையும் பிடிக்க ஆரம்பிச்சது. அவ கூட இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா வேற ஒரு ஃபீலிங், ஒரு ஹாப்பி ஹை கான்ஸ்டண்டா, ஏதோ லைட்டா பறக்கிற மாதிரி இருக்கும். செம்ம பொண்ணு அவ. போன ஜென்மத்தில் ஹார்லி டேவிட்சன் தான் இருந்திருப்பா போல. நோ so much about bikes. And yes, அவகிட்ட ஒரு செம சென்ஸ் ஆஃப் ஸ்டைல் இருந்தது. கண்ணா பின்னான்னு ஓட மாட்டா. சைட் ஸ்டாண்டும் சரி, சென்டர் ஸ்டாண்டில் நின்னாலும் சரி, ஒரு எலிகன்ஸ் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா என் பார்வையை அவ மாத்தினா. உலகத்தை வேற மாதிரி பார்க்க சொன்னா. மைலேஜ் பத்தி கவலைப்பட்டா தப்பில்லைன்னு புரிய வச்சா. இந்த ஸ்ப்ளெண்டர் டிஸ்கவர்லாம் கூட பைக் தான் உணர வச்சா. She was the perfect woman. I slowly started falling for her. I think I'm in love. Beep beep சொல்ல நேரம் வந்துருச்சு.
அண்ட் தென் இட் ஹேப்பன். எனக்கு செம எக்ஸைட்மெண்ட், ஆர்பிஎம்லாம் செம ஹை. யோசிக்காமல் நாங்கள் யார்கிட்டையும் பீப் பீப் சொல்ல மாட்டோம். சொன்ன பிறகு சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக இருப்போம். ஓ மை காட், நோ வண்டர் தி கம் இன் சச் கலர்ஸ். உலகத்தில் எல்லாமே அவள் கலரில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே, கூல், டென்ஷன் ஆகாத, டேக் இட் ஈஸி, கேஷுவலாக ஆரம்பி. திருப்பி என்ன பைக் மேலே பழைய போடு. எதுக்கு? உண்மையாக சொல்கிறேன், வேணும்னே தான் அப்படி பண்ணேன். ச்சே, இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவியா? ஜஸ்ட் கெட் லாஸ்ட். யூ நோ வாட், இட்ஸ் ஓவர். ஃபைன், குட் பை. தி broke up? இவ்வளோ ஈஸியாவா? வர்ஸ்ட்டு. ஐயோ, இப்போ எப்படி சொல்லுவேன்? இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாதே. சொல்லி அவன் மனசில் ஆசையை காட்டிட்டு பிரியறதை விட சொல்லாமலே இருந்துடலாம். ஐ கேன் ஃபீல் ஹர். வலி எவ்வளோ நாளும் நான் தாங்கிப்பேன். ஆனால் அவ பாவம், அவளுக்கு இருக்கிறதோ சின்ன என்ஜின், தாங்குமான்னு கூட தெரில. என்னடா செம்ம ஹாப்பியா? நீ நினச்ச மாதிரியே அவங்க பிரிஞ்சிட்டாங்கல்ல? பங்க்சரான டியூப்பில் இன்னொரு ஆணியை சொருகிற மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்க, பி கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார். எவனா அவன் ஆகாஷ்? எங்கடா அவன்? என் தங்கச்சியை கஷ்டப்படுறதுனால அவங்க கிட்ட சொல்லி வை. அவன் மட்டும் கையில கிடைச்சான், அவன் வண்டிக்கான நிலைமை தான் அவனுக்கும். ஃபனி, என்னோட என்ஜின் அதை விட பெரிய வலியில் இருந்ததாலேயோ என்னவோ அவங்க அடித்தது வலிக்கவே இல்லை. அவங்க என்னை அடித்ததும் ஒரு விதத்தில் நல்லது தான். உள்காயம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் யாருக்குமே புரியாது. ஆனால் ஒரு சின்ன வெளிக்காயனாலும் அதை பெருசாக எடுத்துக்கும் இந்த உலகம். இப்போ ஆகாஷ் என்னை 2-3 நாளைக்கு ஓட்ட மாட்டான், என்னை தனியாக இருக்க விடுவான். மெக்கானிக்கிட்ட 2 நாள் இருந்தாலாவது ஆறுதலாக இருக்கும். இப்போ எனக்கு தேவை தனிமையும் அமைதியும் தான். அஞ்சு நாள் கழித்து திரும்பி வந்தேன். பாடி பார்ட் சரியாயிடுச்சு, ஆனால் என்ஜினில் வலி அப்படியே தான் இருந்தது. பசங்கிட்ட விஷயத்த சொன்னேன், நான் அவளை லவ் பண்ணுறேன்டா. முதல்ல ஷாக் ஆனாங்க, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் சேர ஒரே வழி ஆகாஷையும் அனுவையும் ஒன்று சேர்க்கறது தான். Operation Patch Up. Begin.
திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை பைக் சொன்னேன். நான் கேட்டதுக்கு பதில் அதான் பண்ணியாச்சே. இப்போ சொல்லிட வேண்டியதுதான்.